அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டானியா தனசேகரன். நான் அறிவியல் தேனி போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு டிசைனிங் தி ஃபியூச்சர் வித் டெக்னாலஜி வித் அ ஃபோக்கஸ் ஆன் தி ஃபியூச்சர். எல்லாருக்கும் தெரியும் ஃபியூச்சர் டெக்னாலஜினாலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், ஆல்சோ நோன் அஸ் ஏஐ. இந்த காலத்தில் உலகமே ஏஐ நோக்கி தான் போகுது. ஹைஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட ஏஐ கட்டாயம் ஆக்கிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டும் ஏஐ பற்றி தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஏஐயோட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பற்றி பேச போகிறேன். என்னோட டாபிக் செயற்கை நுண்ணறிவின் விலை. நமக்கே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஏஐனால் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்லைடில் 3 டிஃப்ரெண்ட் இம்பேக்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எனர்ஜி கன்சப்ஷன். ஒரு ஏஐ மாடலை பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்ண 5 கார்ஸோட லைஃப் டைம் கார்பன் எமிஷன்ஸுக்கு ஈக்குவல். இப்போவே குளோபல் டேட்டா சென்டர்ஸால் 1 to 1.5% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஏஐனால் இந்த யூசேஜ் 4% இன்க்ரீஸ் ஆயிரும். ஏஐ டேட்டா சென்டர்ஸில் மிஷின்ஸை கூல் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ எக்ஸ்பென்ஷனால் இப்போவே 20% வாட்டர் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ட் ஹார்ட்வேர் அண்ட் வேஸ்ட். ஏஐ க்ரோத்னால நிறைய டாக்ஸிக் வேஸ்ட் அண்ட் கார்பன் எமிஷன் ஆகுது. இந்த ஸ்லைடில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது: ஜெனரேட்டிவ், ஏஜென்டிக் அண்ட் ப்ரிடிக்டிவ் ஏஐ. இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் அண்ட் எந்த கேட்டகரி ஏஐ அது அண்ட் என்ன பர்பஸ் என்று போட்டிருக்கேன். ஏஐயோட பிரச்சனையே டேட்டா தெஃப்ட், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை. மேஜர் இஷ்யூவே அதோட என்வாயர்மெண்டல் இம்பேக்ட்ஸ் தான். இதோ இருக்குது ரியல் வேர்ல்ட் ஸ்டட்டிஸ்டிக்ஸ். ஏஐ யூஸ் பண்ணுறது என்வாயர்மெண்ட்டுக்கு கேடு அப்படின்னு நான் சொன்னேன். கார் மாதிரி தான் ஏஐ. நம்ம வசதிக்கு கார் யூஸ் பண்ணுற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அங்கிள் சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரீசர்ச் பண்ணி 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். 1, கார் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பேக் இன் மேபி 1920s அதோட என்வாயர்மெண்டல் இம்பேக்டையும் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தால் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஏர் பொல்யூஷன் தடுத்திருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த ஏர் பொல்யூஷன் பிரச்சனை இருக்கும் போதே we should be more careful with AI. AI யூசேஜ்னால வாட்டர் பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். செகண்ட், AI is a very powerful tool. AI growth டெஃபினெட்லி நமக்கு தேவை தான். மனுஷங்களால் பண்ண முடியாத சில வேலைகளை AI தான் பண்ணுது. ஏஐ யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் ஏஐ வீடியோஸ் இல்லை சிம்பிள் டாஸ்க் such as writing emails and doing homework can be prevented. நம்ம வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம சஸ்டெயினபிள் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியாக யூஸ் பண்ணாலே என்வாயர்மெண்ட்டுக்கு டேமேஜ் கம்மியாயிரும். எண்ணி துணிக கருமம். செயற்கை நுண்ணறிவு வளர்ப்போம், இயற்கை வளத்தை காப்போம். நன்றி, வணக்கம். See how happy I am.